Hello all, welcome to another video. இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு எந்த டாப்பிக்கும் நான் இது வரைக்கும் ரெடி பண்ணலை. ஜஸ்ட் நான் ஒரு கேஷுவலாக வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பேசுகிறதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ கடந்த ஒரு 6 மாதமாக நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ் செட்டப் அப்படின்றத ரொம்ப சீரியஸாக வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஆஃபீஸ் செட்டப் பண்ணிகிட்டு இருந்ததில் என்னென்னா, 2024 கூட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆஃபீஸ்க்கு இபி வாங்கணும் அப்படின்னா அந்த இபி கனெக்ஷனுக்கு எவ்வளோ செலவாகுது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சோலார் போட்டு மானியத்தோட கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு சோலார் ஒன்று போடலாமா அப்படின்னு பார்த்தா அந்த சோலார் போடுற இதில் வந்துட்டு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையான்றது, இந்த மாதிரி ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. பட் நம்ம ப்ராப்பரான ஒரு வழியில் பண்ணோம் அப்படின்னா அதில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அந்த ஒர்க்கெல்லாம் ஒன்று கோ த்ரூ பண்ணி தலையை பிச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு செட்டப் வந்துட்டு ஒரு லெவல் கொண்டாந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், என்னோட அடுத்த ப்ராசஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ரெப்ளிகா காப்பி ஒரு 100 பிஸ்னஸ்க்கு செட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான சம் ஒர்க்ஸ் ஆல்ரெடி ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி சம் கிளைண்ட்ஸை வந்துட்டு இதுக்கு ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்ற இந்த ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வேலையிலேருந்து பிஸ்னஸ்க்கு வரணும்னு இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது இதை நான் சேல் பண்ணணும் அப்படின்றது இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இதிலேருந்து ஒரு சில இன்புட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம மார்க்கெட்டில் தேடும்போது, ஒரு பொருள் ஒரு கம்பெனி எப்படி தயாரிக்கிறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, அது எப்படி மார்க்கெட் பண்ணப்படுது, அது எப்படி வந்துட்டு ஒரு என்ன மாடலில் வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க, இதில் நடுவில் நடக்கிற உள்குத்து வேலையெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இதில் எந்த ப்ராடக்ட்டையுமே நம்ம வந்துட்டு இதை வாங்கி நான் ஹாப்பியாக யூஸ் பண்ணுறோம்போ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல. ஏன்னா நம்ம எனக்கு இந்த க்ரைட்டீரியாவில் மேட்ச் பண்ணுற மாதிரி, இந்த பேராமீட்டர்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நம்ம தேட ஆரம்பித்தோம்னா நம்மளோட தேடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இருந்தால் சரி அப்படின்னு வாங்கினா நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த 2வது ஆப்ஷனுக்கு போகாமல் ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும்னு தேடுறோம் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜஸ்க்காக தான் நம்ம இனிஷியலாக வந்துட்டு மெனக்கிட்டு நிறைய ஒர்க் பண்ண வேண்டி வருது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கம்மியாகும். எப்போ வந்துட்டு இது வேலை செய்யாமல் போகும், எப்போ இதுக்கு சர்வீஸ் தேவைப்படும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதிகம். நம்ம என்ன ஒர்க்குக்கு அந்த ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஒர்க்கை மட்டும் பார்த்துட்ருக்கலாம். இதுக்கு பின்னாடி இதற்கான சர்வீஸ்க்கு பின்னாடி நம்ம ஓட தேவை இருக்காது. ஸோ இதில் நிறைய சப்ளையர்ஸ், டீலர்ஸ் இவங்களெல்லாம் நம்ம நேரில் மீட் பண்ணி பேசினோம். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு சொன்னாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸை வந்துட்டு நான் மீட் பண்ணேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அவங்ககிட்ட முடிஞ்சால் வந்துட்டு நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்றது இப்போ நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஸோ shop.navinresearchtamil.com அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அந்த ஆன்லைன் ஸ்டோர் வந்துட்டு லைவில் இருக்கும். ஸோ இதுக்கு இனிமேல் ப்ராடக்ட்ஸ் இனிமேல் தான் ஆட் பண்ணணும். ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், எங்கேருந்து நம்ம வந்துட்டு எப்படி இன்வென்ட்ரி வந்துட்டு நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இந்த மாதிரியான லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஆஃபீஸ் அப்படின்றது, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லை. அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, லைக் வேலைன்றது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா 24 நேரம் நம்மளோட டைமையும் வந்துட்டு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு லக்ஸுரி ஃபேக்டராக பார்க்காம அது வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நான் பிஸ்னஸோட இன்னொரு சைடை நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டணும்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எந்த ரிஸ்க்கை எடுத்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓனர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத, அந்த ஒரு லேர்னிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ் ஆகலாம். அனதர் திங், நான் பக்கமாக ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ், காலேஜில் ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜியில் வந்துட்டு ஒரு கெஸ்ட் லெக்சர் கோயம்புத்தூரில், தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ரீஜனல் காலேஜஸில் வந்துட்டு கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுத்துருந்தோம். இதிலெல்லாம் என்னோடய அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு மிக்சட் ஃபீலிங் தான் இருக்குது. என்னென்னா என்னோடய அப்சர்வேஷனில் இங்கே படிக்கிற நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரூடாக நிறைய நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க. பட் அதுக்கான காம்படிஷனாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட்டாக இருக்குமா, அதனால் நம்ம வந்துட்டு நம்ம பசங்க இன்றைக்கி காம்படிஷனுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரூடாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணணும், சீரியஸாகவே திங்க் பண்ணணும்.
நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டோட நிலைமை வந்துட்டு இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்ஸ் தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நான் உங்ககிட்ட பின்னாடி வர வீடியோஸில் நான் பேச ட்ரை பண்ணுறேன். மற்றபடிக்கு இன்ஸ்டாகிராமில் நான் அப்பப்போ ஏதாவது போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் போடுங்க. அப்படி இல்லைனா மீதி இருக்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன ஆஸ்பெக்ட்ஸ்னு வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பார்க்கணும் இல்லை நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்கான ஆஸ்பெக்டையும் நம்ம வந்துட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.